தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழில் தாய பாடலை பதிவிட்ட பாடகர் கைது. செம்மணி அகழ்வில் மேலும் 2 சிறுவர்களின் எச்சங்கள் மீட்பு. 2 பிள்ளைகளின் தாயாரை கத்தியால் குத்தி படுகொலை செய்த கணவர் இலங்கையில் பயங்கரம். உடன் பிறந்த அண்ணனுக்கு தம்பி செய்த கொடூரம், துயரில் கதறும் குடும்பம். 2.5 மாத குழந்தையை கிணற்றுக்குள் வீசியெறிந்த தாய் கைது. யாழில் கோர விபத்து, பல மீட்டர் தூரத்திற்கு இழுத்து செல்லப்பட்ட மோட்டார் சைக்கிள். பல்கலை மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த மாணவர்கள், பிறந்தநாள் விழாவில் கொடூரம், அடுத்தடுத்து நடந்த சம்பவம். தொடர்பென விரிவான செய்திகள். தாய் எழுச்சி பாடலை எடிட் செய்து தனது தளத்தில் பதிவிட்ட கிளிநொச்சியை சேர்ந்த பாடகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சாவகச்சேரியில் வைத்து யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் நேற்றைய தினம் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட பாடகர் சாவகச்சேரி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். தற்போது அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் மேலும் 2 சிறுவர்களின் எண்புக்கூட்டு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் 14வது நாளாக நேற்றைய தினம் யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டது. நேற்றைய நாள் வரையில் 270 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதிகளில் 266 எலும்பு எச்சங்கள் துப்பரவாக்கப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவை நீதிமன்ற காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு கண்டெடுக்கப்பட்டவற்றுள் 257 மற்றும் 258 ஆம் எண்களாக அடையாளப்படுத்தப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதிகள் சிறுவர்களுடையவை என இனம் காணப்பட்டுள்ளன. கழுத்தில் கட்டப்படும் தாயத்து போன்ற தகடு ஒன்றும் சான்று பொருளாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த அகழ்வு பணியின் போது தொல்லியல் பேராசிரியர் ராஜோமதேவ தலைமையிலான குழுவினர், சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் கலந்து கொண்டிருந்தனர். தனது 2.5 மாத குழந்தையை கிணற்றில் வீசிய தாயொருவர் எல்பிட்டிய ஹஹடுவ துடுவைகொட பகுதியில் நேற்று சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக எல்பிட்டிய காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேகத்திற்குரிய அந்த தாய் தனது கைக்குழந்தையை கிணற்றில் வீசிவிட்டு பின்னர் தன் மகளை கிணற்றில் வீசிவிட்டதாக கூச்சலிட்டுள்ளார். அதன்படி உடனடியாக செயல்பட்ட அவரது கணவர் கிணற்றில் மிதந்து கொண்டிருந்த மகளை வெளியே இழுத்து அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் மருத்துவமனையில் சேர்க்க நடவடிக்கை எடுத்தார். இதனால் குழந்தையின் உயிர் காப்பாற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குழந்தை வீசப்பட்ட கிணறும் ஆழம் குறைவாக இருந்ததால் குழந்தையை காப்பாற்ற முடிந்தது என்றும் அவர்கள் கூறுகின்றனர். குழந்தையின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கம்பகா மாவட்டம் திவிலுப்பட்டிய பிரதேசத்தில் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக மனைவியை கணவரே கத்தியால் குத்தி படுகொலை செய்துள்ள கொடூர சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. 2 பிள்ளைகளின் தாயாரான 37 வயதுடைய பெண்ணே இவ்வாறு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். படுகொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கும் அவரது கணவருக்கும் இடையே நீண்ட காலமாக குடும்ப தகராறு நிலவி வந்துள்ளது. இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு கைகலப்பாக மாறியுள்ளதுடன் இதன்போது ஆத்திரமடைந்த கணவர் வீட்டிலேயே கத்தியை எடுத்து மனைவியை சரமாரியாக குத்தியுள்ளார். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கொலை சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபரான கணவரை திவிலுப்பட்டிய போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் பயங்கரமாக சறுக்கி விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற கோர விபத்தின் நேரடி சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. திடீரென வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்ததாக தெரிகிறது. வீதியில் சறுக்கியவாறே பல மீட்டர் தூரத்திற்கு மோட்டார் சைக்கிள் இழுத்து செல்லப்பட்டது.
இந்த விபத்தின் போது ஏற்பட்ட உராய்வினால் வீதியில் தீப்பொறிகள் பறந்ததை காண முடிந்தது. விபத்து நிகழ்ந்த சத்தத்தை கேட்டு அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அலறி அடித்தபடி ஓடி வந்தனர். விபத்துக்குள்ளான நபரை மீட்பதற்காக அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உதவினர். அதிவேகமே இந்த விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து தொடர்பான போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாந்தோட்டை மாவட்டம் வலஸ்முல்லை பிரதேசத்தில் நீண்ட காலமாக காணப்பட்ட காணி தகராறு காரணமாக அண்ணனையே தம்பி அடித்து படுகொலை செய்துள்ள அதிர்ச்சி சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த கொடூர சம்பவத்தில் 3 பிள்ளைகளின் தந்தையான 37 வயதுடைய குடும்பஸ்தரே படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மேற்படி 2 சகோதரர்களுக்கும் இடையே நீண்ட காலமாக காணி தகராறு நிலவி வந்துள்ளது. நேற்று மாலையும் இது தொடர்பாக இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியுள்ளது. இதன்போது ஆத்திரமடைந்த தம்பி அண்ணன் மீது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டுள்ளார். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த அண்ணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் 2 பிள்ளைகளின் தந்தையான 34 வயதுடைய தம்பியை போலீசார் உடனடியாக கைது செய்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சென்னை பல்லாவரத்தில் கல்லூரி மாணவிக்கு போதைப் பொருளை கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் மாணவியொருவர் 1ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இவரிடம் சக மாணவர் ஒருவர் நட்பாக பழகியுள்ளார். திடீரென பிறந்தநாள் கொண்டாட உள்ளோம் என வரவழைத்துள்ளனர். இந்நிலையில் பிறந்தநாள் விழா நடக்கும் இடத்தில் மாணவர்கள் தங்கிய அறையில் முன்னாள் மாணவர்கள் பலரும் இருந்துள்ளனர். அப்போது மாணவிக்கு மயக்க மருந்து கலந்த குளிர்பானம் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவி மயக்க நிலைக்கு சென்றதும் 5க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து அவரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த கொடூர செயலை வீடியோவாகவும் எடுத்துள்ளனர். தனக்கு நேர்ந்த கொடூரத்தை வெளியே சொன்னால் அந்தரங்க வீடியோவை இணையத்தில் வெளியிட்டு விடுவதாகவும் கூறி மிரட்டியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வீடியோவை காட்டி மாணவியின் தோழிகள் 3 பேரையும் வலுக்கட்டாயமாக அழைத்து அடாவடி மாணவர்கள் அத்துமீறியுள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவி சங்கர் நகரில் உள்ள போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். 5 பேர் மீது புகார் அளித்தும் போலீசார் உரிய விசாரணை நடத்தவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுபோன்று மாணவிகளிடம் அத்துமீறும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மீது பல்கலைக்கழக நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மாறாக புகார் கொடுத்த மாணவியையே பல்கலைக்கழகம் நீக்கியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிண்ணியா இடிமன் பிரதேசத்தில் இடம்பெற்ற வீதி விபத்தொன்றில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. கிண்ணியா அகமட் லேன் பகுதியை சேர்ந்த 47 வயதுடைய 5 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் நேற்று முன்தினம் இரவு கிண்ணியா ஈச்சந்தீவு பகுதிக்கு ஆற்று மணல் ஏற்றும் கூலி தொழிலுக்கு சென்றுள்ளார். நேற்று அதிகாலை வேலையை முடித்துவிட்டு தனது மோட்டார் சைக்கிளில் அவர் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணை மற்றும் சிசிடிவி காட்சி பதிவுகளின்படி குறித்த நபர் மணலேற்றுவதற்காக பயன்படுத்திய சவல் மோட்டார் சைக்கிளின் கைப்பிடிக்குள் சிக்கியுள்ளது. இதனால் மோட்டார் சைக்கிளை கட்டுப்படுத்த முடியாமல் அவர் வீதியில் தவறி விழுந்துள்ளார். இதன்போது குரநாகல் பகுதியிலிருந்து தேங்காய் ஏற்றிக்கொண்டு எதிரே வந்த லொரியின் சக்கரங்களுக்குள் அகப்பட்டு அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். விபத்துடன் தொடர்புடைய லொரியின் சாரதியையும் கிண்ணியா போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவம் குறித்து கிண்ணியா பிரதேச போக்குவரத்து போலீஸ் பிரிவின் பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.